வணக்கம். ஆல்ஃபா சிஸ்டம், சென்னை, பெரம்பூர். இது வேயிங் ஸ்கேல் பிஆர்சி மாடல், அதாவது ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் மாடல். இதில் மொத்தம் 99 மெமரி இருக்குது. டைரக்ட் கீஸ் 5, அதாவது M1, M2, M3, M4, M5 இது மாதிரி டைரெக்டாக கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ரீகால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 94 நம்பர் இன்டைரக்டாகவும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு M1ல் 22 ரூபாயும், அடுத்தது மெமரி லொக்கேஷன் 66, அதில் ரூபாய் 88ம் மேடம் இப்போ ஸ்டோர் பண்ணி காமிப்பாங்க. வணக்கம். இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் மெஷினில் மெமரி 1ல் 22 ரூபாயை ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு மெஷின் ஆன் பண்ணுறேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெஷினில் கெப்பாசிட்டி 50 கிலோனும் அக்யூரசி 5 கிராம்னு காட்டுச்சு. இப்போது மெமரி 1ல் ஏற்கனவே ஏதாச்சும் அமௌண்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்களான்றது பார்க்கலாம். M1 ப்ரெஸ் பண்ண 15 ருபீஸ் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. நீங்கள் இப்போ 22 ருபீஸ் ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஸ்டோர் 1 ப்ரெஸ் பண்ணுன்னா இப்போது 22 4 தடவை ஃப்ளிக்கர் ஆகுது. இப்படி ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா அது மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேம், எனக்கு மெமரி லொக்கேஷன் 66 ரூபாய் 88ன்னு ஸ்டோர் பண்ணி காமிங்களே. இப்போது 88 ஸ்டோர் 66 88 ரூபா இப்போ ஃப்ளிக்கர் ஆச்சு. அது 66 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம M1ல் 22 ருபீஸ்னும் இப்போ M1 இங்கே இருக்கிறதுனால நம்ம இப்போ ரீகால் பண்ணிட்டோம். இப்போ 66 எப்படி ரீகால் பண்ணுவோன்னா, அது அந்த 66 லொக்கேஷனில் எவ்வளோ ரூபா இருக்குன்றதை பார்க்கணுன்னா ரீகால் 66 அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ ரூபா ஸ்டோர் பண்ணோமோ அது காட்டும். 88 ரூபான்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோன்றதை காட்டும். மேடம், இப்போது ப்ரைஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அடுத்தது எனக்கு இது 30 கிலோ வேயிங் மிஷின் 2 கிராம் அக்யூரசி அப்படின்னு செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் 30 கேஜி கெப்பாசிட்டியும் 2 கிராம் அக்யூரஸியும் கேட்குறீங்க. எப்படி செட் பண்ணுறதுன்றதை கேட்குறீங்க. இப்போ அதை எப்படி செட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்கிற என்ன செட்டிங்ஸில் ஏற்கனவே இருக்குன்றதை முதல் பார்த்துக்கலாம். மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இது 50 கேஜி கெப்பாசிட்டியும் 5 கிராம் அக்யூரஸிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறது 30 கேஜி 2 கிராம் அக்யூரஸி கேட்குறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ப்ரைஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டே மெஷினை ஆன் பண்ணணும். அப்போ டிஸ்பிளேயில் பாஸ்ன்னு காட்டும். இப்போது திரும்பியும் ப்ரைஸ் அமுக்குனா 4 0 வரும். டிஸ்பிளேயில் 4 0 வரும். இப்போ இதுக்குள்ளே போகணுன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு 2016. அதை எப்படி என்டர் பண்ணுறதுனா, டேர் கீ பண்ணோன்னா நம்பர் சேஞ்ச் ஆகும். 2 0 கீ பண்ணால் அடுத்த டிஜிட் போகிறதுக்கு போகும். இப்போது அதுக்கும் அடுத்த டிஜிட் போயாச்சு 1. இப்போது திரும்பி 0 ப்ரெஸ் பண்ணால் அடுத்த டிஜிட் அங்கே 1. டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்பர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ப்ரைஸ் பண்ணோன்னா ஸ்கேல், ப்ரைஸ் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்கேல்னு டிஸ்பிளேயில் வரும். திரும்பியும் ப்ரைஸ் பண்ணால் இப்போது மெஷினில் இருக்கிற செட்டிங்ஸ் FM 7ல் இருக்குது. இதோட செட்டிங்ஸ் என்னென்னா 50 கேஜி 5 கிராம் அக்யூரசி. இப்போ கேட்குறது 30 கேஜி 2 கிராம் அக்யூரசின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை FM 1 மாற்றணும். 1 மாற்றுறதுக்கு நம்ம ஸ்டோர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா நம்பர் ரெடியூஸ் ஆகும். இப்போ 1 மாற்றியாச்சு. ப்ரைஸுன்னு செட் பண்ணியாச்சு. ப்ரைஸ் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த மெனுக்கு போயிடும். நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா கெப்பாசிட்டி 30 கேஜி 2 கிராம் அக்யூரசின்றதை காட்டும். மேம், இப்போ எனக்கு 50 கேஜி 5 கிராம் அக்யூரசி அப்படியே செட் பண்ணி காட்டுங்களேன். இப்போது ப்ரைஸ் பட்டன் அமைக்கிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் பாஸ்ன்னு வரும். திரும்பியும் ப்ரைஸுன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா
4 zeros வரும். இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணோம் 2016. இப்போ டேர் பட்டன் நமக்குன்னா நம்பர் சேஞ்ச் ஆகும். 0 பட்டன் அடுத்த டிஜிட் போடுறதுக்கு 20. ஸோ இன்னும் அடுத்த டிஜிட் போயிருக்கேன். இங்கே 1. இப்போ அடுத்த டிஜிட்க்கு 0 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 1. இப்போ டேர் ப்ரெஸ் பண்ணால் நம்பர் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு 2016 போட்டாச்சு. ஸோ ப்ரைஸ் நமக்குன்னா ஸ்கேல் வரும், ப்ரைஸ் வரும் டிஸ்பிளேல. இப்போது ப்ரைஸ் திரும்பி ப்ரெஸ் பண்ணும்போது FM1ன்னு வருது. இப்போ 50 kg கெப்பாசிட்டியும் 5 கிராம் அக்யூரஸியும் கேட்குறீங்க. அப்போ F7ன்னு வைக்கணும் நம்ம. ஸோ நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டேர் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ 7 ப்ரெஸ் பண்ணி FM7 வந்துருச்சு. இப்போ ப்ரைஸ் பட்டன் நமக்கு என்னென்னா நெக்ஸ்ட் மெனுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா இப்போ எத்தனை கெப்பாசிட்டியும் எத்தனை கிராம் அக்யூரஸியும் காட்டும். அது கெப்பாசிட்டி 50 kg 5 கிராம் அக்யூரஸியில் அது செட் ஆயிடுச்சு.